இல்ல பிக் பாஸ் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. இப்படி ஒரு டாஸ்க் நீங்க முக்கி வைக்கணுமா என்ன? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், இப்படி ஒரு டாஸ்க் நீங்க முக்கி வைக்கணுமா என்ன? நேத்து ஒரு டீம் அவ்வளவுக்குள்ள கஷ்டப்பட்டு முக்கி டான்ஸ் ஆடி இருக்கு. இன்னைக்கு ஒரு டீம் இவ்வளவு அழகா வின் பண்றாங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க? இந்த டாஸ்க்குக்கான பேர் என்ன பிக் பாஸ்? டான்சிங் மராத்தான் தானே. இவங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க டான்ஸ் ஆடினாங்க? யாராவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்ப வீட்டுக்குள்ள போய் டான்ஸ் ஆடின பாரு அண்ட் காமு இவங்க ரெண்டு பேரும் எங்க டான்ஸ் ஆடினாங்க? 5 பாட்டுகள் போட்டாங்க. 5 பாட்டுகள்ல இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடின ஒரு ஸ்டெப்பை யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க டான்ஸே ஆடல ப்ரோ. ஏங்க டான்சிங் மராத்தான் சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு பேர் வச்சுட்டு என்னங்க உள்ள போய் ஆக்ஷன் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க? என்ன ஆக்ஷன் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க? இது ஒரு டாஸ்கா? இல்ல தெரியாம கேட்கறது ஒரு டாஸ்கா? ஆனா பாரு இருக்காங்க தெரியுமா ப்ரோ? சத்தியமா சொல்றேன் ப்ரோ, எல்லா டாஸ்க்லயும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருதுப்பா. எல்லா டாஸ்க்லயுமே ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த டாஸ்க் எப்படியாச்சும் ஒன்னு அழிச்சிடணும், இல்ல அந்த டாஸ்க்ல வின் பண்ணிடணும். அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இந்த டான்சிங் மராத்தான் 2.0 ரெண்டாவது ரவுண்ட்ல பாருக்கான டீம் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாருக்கான டீம் அந்த அளவுக்கு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலான ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கவா இல்ல சீட்டிங்னு எடுத்துக்கவா என்ன சொல்ல எனக்கு தெரியல. அதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஏன்னா என்ன சொன்னாலும் என்ன பிடிச்சி நீங்க கடிச்சிட்டு இருப்பீங்க. பட் எனக்கான ஒப்பீனியன் நான் சொல்லி தானே ஆகணும். அந்த ஒப்பீனியன் இந்த வீடியோல சொல்ல போறேன். சரி, ஓகே. இந்த டான்சிங் மராத்தான் 2.0க்கான ரெண்டாவது ரவுண்ட்ல இன்னைக்கு ரெண்டாவது டீமான நம்ம பாருக்கான டீம் உள்ள போய் டான்ஸ் ஆடுறாங்க. பாரு காமு இவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் டான்ஸ் ஆடுறாங்க. வெளியே நம்ம கனி ஆதரே ரெண்டு பேரும் அந்த பாட்டை கண்டுபிடிக்க உட்கார்ந்துருக்காங்க. எப்பவும் போலதான் இந்த ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள உள்ளவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. FJ விக்ரம் சபரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி பாட்டு பாடுதுன்னு சொல்லிட்டு நம்ம கனி ஆதரே ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள பாட்டுகளை போட்டாச்சு. பாட்டுகளை போட்ட உடனே பாரு வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கல. அந்த பாட்டை வெயிட் பண்ணி கேட்கறாங்க. முதல் பாட்டா எந்த பாட்டு போட்டாங்கன்னா மக்கா மிஷி சாங்க போட்டாங்க. நம்ம பால்டப்பாக்கான சாங், ஜெயம் ரவி அவர்களுக்கான சாங். ஓகேவா? அந்த பாட்டை போட்டாங்க. அந்த பாட்டை போட்ட உடனே நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா பால்டப்பாக்கான சாங் எனக்கு தெரிஞ்சு கனி பெருசா கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால இவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க நான் நினைச்சேன். ஆனா கனி ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லணும். பாருக்கு போட்ட 5 சாங்குமே ஆக்ஷன் பண்ணா ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய சாங் தான். அந்த மாதிரி சாங் தான் செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு சில சாங் வந்து ரீல்ஸ்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆனது, ஒரு சில சாங் பழைய சாங் பயங்கரமா ட்ரெண்ட் ஆனது, ஒரு சில விஷயங்களை சொன்னாலே கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி சாங் தான் போட்டு வச்சிருக்காங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் மக்கா மிஷி சாங்க போடுறாங்க. மக்கா மிஷி சாங்க பொறுத்தவரைக்கு நம்ம பாரு வந்து அங்க இருந்து அந்த ட்ரெண்டிங் சாங்ல அது வந்து ரீல்ஸ்ல பயங்கரமா ட்ரெண்டான சாங். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 ஸ்டெப்பை மட்டும் போட்டாங்க. நம்ம கனி ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. கனி ஈஸியா கண்டுபிடிச்ச மக்கா மிஷின்னு சொல்லிட்டாங்க. முதல் சாங் இது பண்ணியாச்சு. இதுக்கிடையில எனக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு. என்னன்னா பிக் பாஸ் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே பாரு கிட்ட ஒண்ணு சொன்னாரு, பாரு உங்களுக்கான காஸ்டியூம் எல்லாத்தையும் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா பாரு தலையில கெட்டல, கையில வச்சு ஆட்டல, எதையுமே அவங்க பண்ணல. எல்லாமே ரோட்ல தான் கிடந்துச்சு. இவங்க தனியா உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதையும் பிக் பாஸ் கண்டுக்காம விட்டாச்சு. அந்த காஸ்டியூம் கையில இருந்தாவாச்சும் இவங்களுக்கான ஸ்டெப் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பம். ஆனா அந்த காஸ்டியூம் இவங்க கீழே போட்டுட்டு அழகா கையை வச்சு அப்படியே ஸ்டெப்பை போட்டு காமிச்சிட்டாங்க. இதுல முதல் பாட்டை கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது பாட்டு மின்சார கண்ணா. ஏங்க இதெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியலங்க. இது ஈஸி, அதாவது ஆக்ஷன்ஸ் பண்ணா ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய சாங்கை மட்டும் கரெக்டா கொடுத்துருக்காங்க. அங்க இருந்து நம்ம பாரு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ஸை மட்டும் போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. டான்ஸே இல்ல. டான்ஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இதுல நம்ம பாரு காமு ரெண்டு பேரும் அவங்களே வாக்குமூலமே கொடுத்துட்டாங்க. அந்த டாஸ்க் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களே வாக்குமூலம் கொடுக்குறாங்க. நாங்க இந்த பாட்டுக்கு இப்படி பண்ணோம் பாத்தீங்களா, நான் ரஜினி மாதிரி பண்ண நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிட்டு வாக்குமூலமே கொடுக்குறாங்க. அவங்களே வாக்குமூலம் கொடுக்குறாங்கப்பா. அந்த அளவுக்கு ஆக்ஷன்ஸை மட்டும் போட்டு காமிக்கிறாங்க. அப்ப ரெண்டாவது சாங் வந்து மின்சார கண்ணா பாட்ட போடுறாங்க. மின்சார கண்ணாவுமே ஒரு மாதிரி ஆக்ஷன்ஸை காமிச்சோன்னா ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. கனி ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சாங்க மின்சார கண்ணான்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சாச்சு. அடுத்த தேர்ட் சாங் அதுதான் அந்த ஆட்டுக்குட்டி சாங். ஓகேவா? தேர்ட் சாங் வந்து ஆட்டுக்குட்டி சாங் போடுறாங்க. ஆட்டுக்குட்டி சாங்கே போட்டாலும் இவங்க அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்? டான்ஸ் தான் ஆடணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா ப்ரோ? ஆடு மாதிரி நடக்கிறாங்க ப்ரோ. ஆடு மாதிரி நடக்கிறாங்க, முட்டை செஞ்சு காமிக்கிறாங்க. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னங்க டான்ஸு? எனக்கு சத்தியமா புரியல. இதை பிக் பாஸ் பார்த்துட்டு பொறுமையா உட்கார்ந்துருக்கா தெரியுமா? அந்த மனுஷன் அந்த கேள்வி கேட்கணும். இதே நேத்தே அந்த டீம் வந்து சின்னதா ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி டக்குன்னு விக்ரம் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எங்க அக்கா இன்னைக்கு ஃபுல்லாவே அதான் பண்ணாங்க. ஏங்க ஆட்டுக்குட்டி மாதிரி கீழே நம்ம மாமாவை நடக்க விட்டு, நம்ம மாமாவை கீழே குனிய வச்சு நடக்க விட்டு எங்க அக்கா மேலே ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் மாமாவை படுக்க போட்டு வெட்டுறாங்க. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்ததம்மான்னு சொல்லிட்டு முட்டை ஆக்ஷனை காமிக்கிறாங்க. ஆக்ஷன்ஸை காமிச்சுக்கிட்டே இருக்காங்க ப்ரோ. ஆக்ஷன்ஸை காமிச்சுட்டே இருக்காங்க. இவங்க ஈஸியா கண்டுபிடிச்சா. அதுல முக்கியமா இது ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு, ஆட்டுக்குட்டி கொட்டை முட்டை இட்டுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டே இருக்காங்க. கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது
அடுத்து என்ன சாங்க, கிளி மாஞ்சாரோ ஆட களி மாஞ்சாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டாங்க. அந்த பாட்டு தான் லைட்டா இழுத்த மாதிரி இருந்துச்சு, அதையுமே கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது கடைசி ஆசை கூட. ஏங்க இந்த ஆசை கூட பாட்டு வந்து ரீல்ஸ்ல ட்ரெண்டான ஒரு சாங்குங்க. இது ரீல்ஸ்ல ட்ரெண்டான ஒரு சாங்குங்க. இந்த ஸ்டெப்பை போட்டாலே கண்டுபிடிச்சிருவாங்களே எல்லாரும். நீங்க இருக்கீங்க தெரியுமா பிக் பாஸ், சரியான வேலையை பாக்குறீங்க. இப்ப பாரு டீமை வின் பண்ண வைக்கிறதுக்கு இந்த வேலையா, இங்க தெரியாம கேக்குற இந்த வேலையா? அவங்க அழகா அந்த அப்படின்னு இங்க கண்டுபிடிச்சாச்சு, உடனே கண்டுபிடிச்சாச்சு, முடிஞ்சு 5 பாட்டை கண்டுபிடிச்சாச்சு கைஸ், 5 பாட்டை கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு டாஸ்கா? தெரியாம கேட்கிறேன், இது ஒரு டாஸ்கா? இப்படி ஒரு டாஸ்கை வைக்கணுமா? ஏங்க அந்த டீம் நேற்று 2.5 மணி நேரம் முக்கிச்சுங்க. இதை நேற்று நைட்டு ரூமர்ஸ் வேற 5.5 மணி நேரம் 5.75 மணி நேரம் கதர்னாங்கன்னு சொல்லிட்டு. எங்க கதர்றாங்க? 20 நிமிஷம் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். 20 நிமிஷத்துக்குள்ள முன்னாடியே முடிச்சிட்டாங்க. ஸ்ட்ராட்டஜி இருக்கு தெரியுமா? ஸ்ட்ராட்டஜி, கடுமையான ஸ்ட்ராட்டஜி. இது பிக் பாஸ் எதுவுமே சொல்ல, ஜாலியா விட்டாச்சு. இவங்களாம் செம்ம ஜாலி ஃபன் பண்றாங்க, ஒரே குதியல் தான். நல்ல வேலை இது கடையில் ஐட்டம் சாங்க போடாம விட்டாங்களே, நல்ல வேலை. நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன் ப்ரோ. ஏன்னா எல்லா சாங்ஸுக்குமே பயங்கரமான ஆக்ஷன் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. டான்ஸே இல்லை, அது டான்சிங் மராத்தான் கிடையாது, ஆக்ஷன் மராத்தான். ஆக்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு, டான்ஸே இல்லை. ஐட்டம் சாங் போட்டிருந்தா ஐயோ எம்மா நினைச்சு கூட பார்க்க முடியல. 2 பேரும் சேர்ந்து தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரும் உள்ள தரமான சம்பவத்தை பண்ண, வெளியே உட்காந்துருக்க கனி அண்ட் ஆதிரி இவங்க 2 பேரும் தரமான சம்பவத்தை பண்ண ஒரு இந்த டாஸ்கே முடிச்சிட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் பாரு வந்து நல்லா பண்ணாங்க, இந்த பக்கம் கனி கண்டுபிடிச்சாங்க. இவங்க 2 பேரும் தான் எனக்கு தெரிஞ்சு பண்ணது. ஏன்னா காமு மாமாக்கு என்ன நடக்குன்னு தெரியாம தான் அவர் ஒரு மாதிரி பாரு பண்ணதான் பண்ணிட்டு இருந்தார். அவர் டான்ஸ்லாம் ஆடல. ஏன்னா இவங்க 2 பேருமே டான்ஸ் ஆடல ப்ரோ. இவங்க 2 பேரும் டான்ஸ்லாம் ஆடல, ஃபுல் ஆக்ஷன்ஸ்ல தான் போச்சு. இது என்ன பொறுத்தவரைக்கும் ஃபேர் கிடையாது. பட் இதை பிக் பாஸ் ஃபேர்னு தான் சொல்லுவார், ஒன்னு சொல்றதுக்குள்ள. ஓகேவா? ஸோ அப்படி இப்படின்னு அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தோடனே அவங்களே அவங்க வாயால ஒத்துக்கிட்டாங்க ப்ரோ. வீட்டுக்குள்ள வந்துட்டு அவங்களே அவங்க வாயால ஒத்துக்கிறாங்க. எப்படி நான் கரெக்டா இது பண்ணனா, ஆட்டுக்குட்டி முட்டைலாம் கரெக்டா இது பண்ண பார்த்தியா, நீ கண்டுபிடிச்சிருப்பேன் எனக்கு தெரியும். அடுத்து அந்த ஆசை கூட அதெல்லாம் நீ கண்டுபிடிச்சிருப்பேன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கரெக்டா பாட்டுல எந்த ஆக்ஷன்ஸை போட்டா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஆக்ஷன்ஸை போட்டாங்க. அதே மாதிரி பிக் பாஸுமே எந்த பாட்டை போட்டா ஆக்ஷன்ஸை கரெக்டா காமிக்க முடியும், எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு பக்காவா போட்டாப்ல. ஈஸி சாங், ஈஸி ஆக்ஷன்ஸ், அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சு, ஒரு ரவுண்டே முடிச்சிட்டாங்க. நான் கூட என்னமோ எதை நினைச்சேன் ப்ரோ, ரொம்ப நேரம் இழுக்கும் கடந்து தவிப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி போர் ஆயிடுச்சு. பிக் பாஸே கொஞ்சம் வெறுப்பாயிட்டான்னு நினைக்கிறேன். அந்த மனுஷன் ஸ்கோரே சொல்ல, ஏன்னா அந்த மனுஷன் ஸ்கோரே சொல்ல, அந்த மனுஷன் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாப்ல, ஒரு மாதிரி கிளம்புங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மனுஷன் ஒரு மாதிரி ரூடா பேசினாப்ல. மேபி அந்த மனுஷன் கோவப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொமோல கூட போட முடியாது ப்ரோ, ஏன்னா நீங்க இப்போ ஹாட் ஸ்டார்ல ஒரு ப்ரொமோ வந்திருக்கு, நம்ம வினோத்தை வச்சு செய்யறாங்க. அந்த ப்ரொமோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த டீம் பட்ட பாடு கூட இந்த டீம் பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டீமை எவ்வளவுதான் ட்ரிகர் பண்ண, ஏன்னா நம்ம கணிக்கான டீமை எவ்வளவுதான் ட்ரிகர் பண்ணாலும் அந்த சாங்ஸ் ஈஸின்னு டக்குன்னு சொல்லிட்டாங்க, டக்குன்னு முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பாருக்கான டீம் தான் வின் பண்ண போறாங்க. அப்ப பாருகிட்ட 4 மதிப்பெண்கள் இருக்கும். இன்னைக்கு வேற டாஸ்க் வைக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹாட் ஸ்டார்ல ப்ரோமோல கவனிக்கும் போது நம்ம வினோத்துக்கான டீம் வந்து சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் போன மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு வேற டாஸ்க் இருக்காது, மேபி நாளைக்கு தான் டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு டாஸ்க் இழுக்க போறீங்களா? ரெடியா முடிச்சு விட்டுற வேண்டியதானே, பாருக்கான டீம் வெற்றி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி தொலைய வேண்டியதானே. நல்லா தான் இருக்கும், பார்க்க நல்லா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வேற எந்த டீம் ஜெயிச்சாலும் ஓகே தான்ப்பா. நம்ம இந்த டீமுக்கு பேரக்கூடாது, சாண்ட்ரா டீமுக்கு மட்டும் பேரக்கூடாது. ஏன்னா அவர்லாம் 24 இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தா என்னால முடியாதுப்பா. அதனால உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இது கரெக்டா தப்பா, இவங்க பண்ணது வந்து ஃபேரா அன்ஃபேரா, இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா 5 பாட்டும் ஈஸி பாட்டு, ஈஸி ஆக்ஷன்ஸ், ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. இதுதான் என்னோட கருத்து. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.